இன்னைக்கு வந்து நம்ம இடிஹெச்ல வந்து பைஸ் பார்த்துருந்தோம். ஆக்சுவலாக அது வந்து எஸ்எல் ஹிட் ஆயிட்டு அந்த ட்ரேடோட பிரேக் டவுன் வீடியோ தான் இது. டேஸில் வந்து பார்த்தீங்கன்னா எஃப்இஜி கிரியேட் பண்ணியிருந்தான். 1 ஹவரில் வந்து அழகாக மார்க்கெட் செக்டர் ஷிஃப்ட்டும் கொடுத்து நல்லா வந்து ஓபி முடியும் வந்து மேலே போயிருந்தான். ஓபி முடி வந்து மேலே போயிருந்தான். நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, சரி இந்த ஹையை பிரேக் பண்ணதுக்கப்புறமா இங்கே உள்ள இந்த எஃப்இஜியில் நம்ம என்ட்ரி போடலாம் அப்படிங்கிற மாதிரி நினச்சிருந்தேன். அதே மாதிரி இந்த ஹையை பிரேக் பண்ணிட்டு இந்த எஃப்இஜி வர முடியுமே ஒரு நல்ல லிக்விடிட்டி கிரியேட் பண்ணிட்டு வந்தான். வந்ததுக்கப்புறம் நான் 15 மினிட்ஸில் வந்து எம்எஸ்எஸ் 15 மினிட்ஸில் இந்த இடத்துக்கிட்ட எம்எஸ்எஸ் பார்த்து அதில் உள்ள ஆர்டர் பிளாக்கில் நான் என்ட்ரி போட்டிருந்தேன். இந்த ஆர்டர் பிளாக்கில் நான் என்ட்ரி போட்டிருந்தேன். என்ட்ரியுமே வந்து டிகர் ஆகிட்டு. ஆனால் இந்த இடத்துல வந்து நான் பார்க்க மறந்தது என்ன அப்படின்னா, 1 ஹவரில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இந்த ஸ்விங் லோவில் இருந்து அந்த ஸ்விங் ஹைக்கு வச்சு பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து 50% வரலை. ஆக்சுவலாக இதை வந்து நான் மறந்துட்டேன், சரியாக கவனிக்கலை. மார்க்கெட் வந்து கிட்டத்தட்ட ஒரு 50% வந்து ரீட்ரேஸ்மெண்ட் திரும்புது அப்படின்னா தான் ஒரு நல்ல வேலிடு. இதை நான் பார்க்காமலே வந்து நான் கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் தான் எஸ்எல் ஹிட் ஆனதுக்கப்புறம் தான் நான் பார்க்குறேனே. ஏன்னா நான் இந்த ட்ரேடை வந்து நான் போட்டுட்டு நான் சாப்பிட போயிட்டு வந்துட்டேன். சாப்பிட போனப்போ நல்லா தான் இவ்வளோ மூவ் இருந்துச்சு. அதுக்கப்புறமா தான் கீழே வந்து எஸ்எல் ஹிட் ஆகிட்டு. இதே மாதிரி நான் ட்ரேட் பண்ணுற கரன்சிஸாக இருக்கட்டும், கிரிப்டோ காயின்ஸாக இருக்கட்டும், இல்லை கிரிப்டோவில் நடக்கிற ஏர் ட்ராப்ஸாக இருக்கட்டும், எல்லாத்தையுமே வந்து நான் என்னோட டெலிகிராம் சேனலில் போஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். உங்களுக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க.